விளையாடு பாப்பா, நீ ஆடி விளையாடு பாப்பா, வெற்றி நாடி விளையாடு பாப்பா. Hello, hello. ஓகே நிதிஷ் சார், உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். தருண் மாஸ்டர் சொல்லுங்க. தங்கமாரி ஊதாரி புட்டுக்கு நனி நாரி, அதுக்கப்புறம் கோடு போட்ட கோடு மேல ரோட்ட போட்ட ரோட்டு மேல ஆட்டம் போட்ட ஆட்டம் போட்டு ஆள போட்ட ஐக்கு மூட்ட மீனாச்சி மூஞ்ச கைவி நாளாச்சி, எனக்கு உன் மேல கோவம். ஒத்த பல்லா வளக்காம சொத்த துண்டு காமாச்சி, தப்பு இதுங்க கிட்ட மாட்டிக்கு நான் நின்னுடுண்டா வாங்கூச்சி, ஆட போன மங்காத்தா தொத்தின் வருது எங்காத்தா, கட குண்டா பத்தா ரெண்டா போட்ட அத்தா போட்ட அப்பா பட்ட பங்கி துண்டு சும்மா கட. அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி பாடி மூவ் ஆயிட்டு இருக்கு. நான் எத்திடுவேன் வரல, நீ தூக்காதடா போறல, நான் சிடுவேன் வரல. அந்த மூமெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அப்படி மஜாவா பண்ணினா அது சூப்பரா போயிடும். அதான் உதாரணத்துல நாளாயிட்டு அண்ணே பாட்டை கொஞ்சம் திருப்பி போடுங்கண்ணே. ஒரு சிட்டா கையா போட்டு தள்ளி பேரா வாங்கிட்டேன், அப்புனட்டாலே இல்ல சொல்ல வாங்கிட்டேன். உதாரணத்துக்கு அங்கிருந்து மேல இருந்து குதிச்சல, நான் முன்னா போல இப்ப எல்லாம் ரொம்ப மாறிட்டேன். உடம்புல ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்கு. சாமியே சைக்கிள்ல போகுதா,
பூசாரிக்கு புல்லட் கேக்குதான். அதாவது சொல்ல வர கருத்து என்னன்னா, ஒரு நல்ல ஃபிகரை மடக்கணும்னா இன்னொரு நல்ல ஃபிகர் கூட க்ளோஸா பழகினாதான் முடியும். நிதிஷ்வர், நைஸ் எக்ஸ்பிரஷன், பியூட்டிஃபுல். உன்னோட பெரிய பிளஸ்ஸே வந்துட்டு உன்னோட எக்ஸ்பிரஷன் தான். ஹர ஹர மகாதேவ் கி, 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 ஹர ஹர மகாதேவ் கி. நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க, நல்லா போயிட்டு இருக்கு. And nice energy first and the end வரைக்கும். நிதிஷ், எப்படி டான்ஸ் ஆடுனீங்க? நல்லா பண்ணேன். உங்களோட பெஸ்ட்டை கொடுத்துட்டீங்களா? ஓகே, உங்களோட பெஸ்ட்டுக்கான கமெண்ட்ஸ் என்ன கிடைக்குதுன்னு கேட்கலாம். ஃபர்ஸ்ட் அம்பிகா மேம். நிதிஷ், எனக்கு பிடிச்ச 2 கேரக்டர்ஸை நீங்கள் ஸ்டேஜில் பண்ணியிருக்கீங்க. அதுக்காக ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு வந்து ஃபஸ்ட்டு அந்த டாம் அண்ட் ஜெர்ரி வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த டாம் அண்ட் ஜெர்ரியை தமிழுக்கு மாறினாங்க பாருங்கள். அப்போ தான் எனக்கு அது இன்னும் கொஞ்சம் வேடிக்கையாக இருந்துச்சு. நம்ம பார்க்குற டாம் அண்ட் ஜெர்ரி அமெரிக்கன் ஸ்டைலில் இங்கிலீஷ் அந்த மியூசிக் அதெல்லாம் பண்ணிவிட்டு திடீர்னு அந்த டாம் அண்ட் ஜெர்ரி ஒரு தமிழுக்கு போனோடனே அது ஒரு புதுசாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க, ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் நீங்கள் அந்த ஃப்ளோர் இது பண்ண அந்த மூமெண்ட்ஸ் அது உங்கள் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு அந்த என்னுடைய பசங்களோட அந்த டாம் அண்ட் ஜெர்ரி விஷயங்களை மறுபடியும் என் மனசில் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். லவ் யூ. Thank you so much Ambika ma'am. Over to Prasanna Etta. டாம் அண்ட் ஜெர்ரி அதை பற்றி சொல்லணும்னா அந்த கார்ட்டூன் கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக இப்போ எங்கள் வீட்டில் நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் என் சிஸ்டர்ஸ் பார்த்தாங்க, இப்போது அதுக்கப்புறம் என் தம்பிங்க பார்த்தாங்க, நான் இப்போ என் பையன் வேற பார்த்தாங்க. இதில் லைக் ஒன் ஆஃப் த எவர்லாஸ்டிங் எவர்கிரீன் அந்த ஒரு கேரக்டர். நைஸ் ஐடியா. தமிழுக்கு கொண்டு வந்துட்டு திடீர்னு இங்கிலீஷ் ஸ்ட்ரைட்டாக தமிழுக்கு கொண்டு வந்த ஐடியா வாஸ் நைஸ். பட் டாம் அண்ட் ஜெர்ரி மெயின் இம்பார்ட்டன்ட் என்ன, அந்த 2 பேருக்குள்ளே இருக்கிற ஹியூமர், அந்த 2 பேருக்குள்ளே இருக்கிற அந்த ஃபைட், அந்த கலாட்டா, அந்த மிஸ்ஸிங், அந்த மெயினாக ஸ்டன்ட்ஸ் மிஸ்ஸிங், அந்த எலிமெண்ட்லாம் கொஞ்சம் மிஸ்ஸாக இருந்துச்சு. அண்ட் நான் உனக்கு எப்போதும் சொல்கிறேன், உன்னோட ப்ளஸ் உன்னோட எக்ஸ்ப்ரெஷன் அது இதில் கொஞ்சம் பிஸ்திரு தட்டிடுச்சு. ஸோ நோ ப்ராப்ளம், நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இன்னும் சூப்பராக கலக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். ஓகே, இப்போ அம்பிகா மேமுடைய ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்.